இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே. அது வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணது முதியோர் இல்லத்தில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்ததுமே நாங்கள் வந்து முதியோர்களுக்கு சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் சாப்பாடெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு ஒரே விளையாட்டு. அப்புறம் அந்த போர்டில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு அவங்க பேர் கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், ஏஞ்சலுக்கு ஏஜியா என்ன அப்படின்னு அவங்களுக்கு சிஸ்டருக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அம்மா அதை பார்க்கவே அந்த போர்டில் இருக்கும்போது பாப்பா பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வர வச்சாச்சு. ஹஸ்பண்டும் அப்பாவும் சேர்த்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனால் ஒரே இருட்டு. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது, இன்றைக்கி வீடியோ ஒன்றும் எடுக்க முடியாதோ அப்படின்னு தான் நினச்சி பயந்தோம். அப்புறம் முதியோர் அவங்க அப்புறம் உள்ள அங்கே ரூம்லலாம் வெளிச்சமாக தான் இருந்தது. செம ப்ரைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டிருக்காங்க தட்டு. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் வீடு மாதிரி போட முடியாது, முன்னாடியே போட்டு வச்சுருப்பாங்களாம். நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா கூட முதியோருங்கெல்லாம் பார்க்க போனோம். பாட்டி பாட்டி கை கொடுங்க, கை கொடுங்க, பாட்டி கை கொடுங்க, கை கொடுமா, மிட்டாய் கொடுக்குற, கை கொடு பாட்டிக்கு, கை கொடு பாட்டிக்கு, ஹேண்ட் ஷேக் கொடுங்க பாட்டிக்கு. அவள் புதுசாக ஆளுங்களெல்லாம் பார்த்து நல்லா பாப்பா கொஞ்சம் பயந்து அப்படியே திணறிப்பே நின்னா. அதுக்குமே எவ்வளவோ இது பண்ணோம். லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட கொஞ்சம் அட்டாச் ஆக, கொஞ்சம் லேட்டாக தான் அட்டாச் ஆனால் நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அவளோட இருக்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கூடயும் இருக்கும்போது நல்லா சொந்தக்காரங்க போலவே நல்லா பேசுனாங்க. பாப்பாவெல்லாம் நல்லா கூப்பிட்டாங்க. ஆனால் பாப்பா அதை யாருக்கிட்டையுமே ரொம்ப அட்டாச் ஆகலை. அவள் புதிய ஆளை பார்த்தாலே டக்குன்னு போக மாட்டாள். எப்போவுமே கொஞ்சம் ஒரு 2 days ஆச்சு பக்கத்தில் அவள் கூட இருந்து பழகினா மட்டும்தான் போவாள். அதனால் அவளை கூப்பிட்டாங்க. அவள் இந்த சாக்லேட் எதாவது கேட்குறாங்கன்னு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தான். உங்கள் அப்பா கிட்ட ஓடிட்டான். பிறகு நாங்கள் இதுலேருந்து கிளம்பிட்டு அவங்களுக்கு போட்டு வச்ச தட்டில் சாப்பாடை பாப்பா கையால் வச்சு போடணும் அப்படின்னு ஆசையாக பாப்பா கையிலே வச்சு சாப்பாடு 2 கூட்டு மட்டும் நாங்கள் பாப்பா கையில் வச்சு போட்டோம். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுலேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பாடெலாம் போட்டு முடித்ததும் அவங்க முதியோருங்கெல்லாம் வந்துட்டாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாப்பா அப்புறம் லேட்டாக தான் வந்துட்டு நேராக என்ன நினச்சாலும் நாங்கள்லாம் இந்த பக்கம் நிற்கிறோம், அவள் பாட்டுன்னு சட்டுன்னு அங்கே ஓடிட்டா. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் அப்புறம் தூக்குனாங்க. அவளை தூக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை அப்புறம் இறக்கி விட்டுட்டாங்க. அவள் அப்படியே இதை விட்டால் போதும்னு சந்தில் பூந்துட்டு எங்ககிட்ட ஓடி வந்துட்டான். அதுக்கு பிறகு சும்மா தோட்டத்துக்கு போனோம். சரி முதியோர்கள்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் பூன்னு பூவை பறிச்சிட்டு இருந்தான். 2-3 பூவை பறிச்சிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் சித்தியும் பாப்பாவும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களையும் சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் போய் சாப்பிட்டோம். எங்களுக்கு இலலாம் போட்டாங்க. நாங்களும் அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேக் வெட்டலான்னு நாங்கள் கேக் வெட்ட கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் முதியோர்களும் சாப்பிட்டாச்சு. நாங்களும் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தொப்பியெல்லாம் மாட்டியாச்சு. பாப்பா தொப்பி என் கையிலேருந்து எடுக்கவே இல்லை. கையாக மேலே கை வச்சுட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கேக்கை பார்த்ததும் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஃபைனலாக நம்ம கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா எங்கே கேக்கை நான் தான் வெட்டுவேன்னு வெட்ட போகிறா. கேண்டில் ஏற்றுறதுக்குள்ளே வெட்டுறதுக்கு அடம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் கேக்கு பாப்பா வச்சு கட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஒட்டுவான்னு பார்த்தா அவள் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா கேக்கை. அதுக்கப்புறம் தான் தாத்தா பாட்டி அப்பா எல்லாருக்கும் கேக் ஒன்று ஒன்றா ஊட்டி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஊட்டி கொடுத்த பிறகு முதியோருக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்று ஒன்றா எடுத்து முதியோர்களுக்கெல்லாம் தாத்தா கையாலே வாங்கி வாங்கி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டோம். நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் கொடுத்தோம். பாப்பா கையால் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை, அதனால தான் அவளை வச்சு கொடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாக்லேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று ஒன்றுக்கா பிள்ளை கிடத்தா நாளைக்கு தான் ஆகும்னு சொல்லிட்டு அப்பாவே களத்தில் இறங்கிட்டார். எல்லா முதியோர்களுக்கும் சாக்லேட்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி பிள்ளை கையாளாச்சும் 1-2 பேருக்காச்சும் நான் சாக்லேட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டனால சரி நானும் எங்கள் அப்பா கிட்டேருந்து 2-3 சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து பாப்பா கையால் ஒரு 2-3 பேருக்கு மட்டும் நாங்கள் கொடுத்தோம் சாக்லேட்டு. பாப்பா கையால் கொடுக்க வச்சேன் நான். எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பாப்பா பர்த்டே வீடியோ இது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பாப்பாவோட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.